தளபதி 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 டிவிக்கேன்னு ரொம்ப ஆபத்தானவங்க வராங்கடா. ரொம்ப ஆபத்தானவங்க வராங்க. நீ உணர்ந்துக்கணும்டா. இருந்தாலும் அவன் என் தம்பி. நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன். அது ஒரு பிரச்சனை. சனிக்கிழமை சிங்கம் இன்னைக்கு களத்துக்கு வர போறாரு. களத்துல வந்து பேச போறாரு, மக்களுக்காக பேச போறாரு, பரப்புரை செய்ய போறாரு. செம்மையா இருக்குடா, செம்ம கண்டென்ட் அள்ளி தர போறாரு அப்படின்னு பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. போ 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 கூத்தாடி பின்னாடி போ. அவன் கூத்தியாகிட்ட நாட்டை கொடுத்துட்டு போவான். போ போ. சத்தியமா நடந்துச்சா இல்லையா? இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவன் டிவிக்கு எல்லாம் நம்ம வேற அர்த்தம் சொல்றான். நம்ம ஒருத்தன் சொன்னா அவன் ஒரு அர்த்தம் சொல்றான். என்னவோ அத்தனை மீனவன்டா. தாவேகாவோட அந்த கொடி எடுத்துக்கிட்டு ஒரு மைதானத்துல போய் அந்த விளையாட்டு மைதானத்துல போய் காட்டுறது, இல்லைன்னா திரையரங்களை போய் காட்டுறது, தலைக்கு மேல துண்டை சுத்துறது, மற்ற கட்சிக்காரங்க வாங்கின போனா டிவிக்கேன்னு கத்துறது. நாம் தமிழர் கட்சியும் சில காலம் இதெல்லாம் செய்திருக்கோம். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில போயிட்டு நம்ம நாம் தமிழர் கட்சி கொடியை காட்டினது. அதுவும் இது ஒண்ணா? அதுவும் இது ஒண்ணா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. கோட்பாடு பிள்ளையா இருக்கு, கொள்கை பிள்ளையா இருக்கு. வெறும் திரை கவர்ச்சியை வச்சுக்கிட்டு மக்களை ஆள முயற்சி பண்றாரு. தப்பா இருக்கு, அடிக்கிறோம். என்னென்ன பண்ணணும்? காலையில எந்திரிச்சு இரவு வரைக்கும் என்ன பண்ணணும்? இல்ல அவர் எந்தெந்த கூட்டம் பண்ணணும், என்னென்ன போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வேணா நீங்க எழுதி